வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூர். இன்று நாம் காண இருப்பது 63 நாயன்மார்களுள் ஒருவரான இயற்பகை நாயனார் மற்றும் இடங்களி நாயனார் பற்றி காண்போம். இயற்பகை நாயனார் பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் என்ற இடத்தில் பிறந்தவர் இயற்பகையார். உலக இயற்கைக்கு பகையானவர். நமக்கு உரிமை இல்லாதவற்றை எல்லாம் என்னுடையது என நினைப்பது உலக இயல்பு. ஆனால் இவர் தன்னுடையதை என்னுடையது என எண்ணாதவர். அடியவர்பால் அன்பும் நேசமும் கொண்டவர். அடியார் எது கேட்டாலும் வேண்டுவனவற்றை இல்லை என்று சொல்லாமல் வழங்குபவர். உலக இயலுக்கு பகையானவராக அமைந்தவர். அடியவரின் திறத்தை உலகுக்கு அறியச் செய்ய நினைத்து காமுகன் வேடம் பூண்டு புறப்பட்டார் இறைவன். இயற்பகை இல்லம் வந்தார். இயற்பகையாரே, நீர் அம்பலவர் அடியார்கள் யாது கேட்கினும் இல்லை என கூறாது வழங்கும் வள்ளல் தன்மை பற்றி தெரிந்தபின் உன்னிடம் ஒன்று வேண்டி வந்தேன் என்றார் இறைவன். அடியவரே, என்ன தயக்கம்? யாதாயிருந்தாலும் என் பக்கம் இருந்தால் அது எம்பிரான் அடியவர் உடைமை. வேண்டியது கேட்பீர் என எடுத்துரைத்தார். அடியவர், நீங்கள் தரலாம் என்றால் நான் கேட்கலாம் என்றவரிடம் கேளுங்கள் என்றார். உன் காதல் மனைவியை தா என்றார் அடியவர். யாராயினும் இப்படி ஒன்றை கேட்கும் பொழுது நமக்கே கோபம் வரும். இந்த இடத்தில் இதை யார் கேட்பது? இறைவன். அடியார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தன்னிடம் இருப்பதை கேட்டார் என மகிழ்வுற்று நான் தந்தேன் என்றார் இயற்பகை. மனைவியிடம் சென்று இன்று உன்னை மொய்த்தவர்க்கு கொடுத்தனம் என்றார். யாரேனும் தன்னுடைய மனைவியை இன்னொருக்கு கொடுத்தனம் என்றார். இதை கேட்ட மனைவியினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? ஒப்புக்கொள்வாரா? செய்தி கேட்ட மங்கை கலங்கினார். கணவனின் மனநிலை அறிந்து தெளிந்தார். அம்மையார் கணவன் சொல்லை காக்க முனைந்து தன் கணவரை வணங்கினார். அடியார் இவளை அழைத்து போக பயமாயிருக்கின்றது. ஊர் எல்லை வரை வழித்துணையாக வர இயற்பகையாரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அவ்வாறே வருகிறேன் என உடைவாளை எடுத்து கொண்டு துணைக்கு சென்றார் இயற்பகை நாயனார். இச்செயலை அறிந்த சுற்றத்தாரும் ஊர் மக்களும் அதை தடுக்க முடிவு கொண்டார். தன் முடிவை சொன்ன இயற்பகையார் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்த அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். பின்னர் அடியவரிடம் நீங்கள் புறப்படுங்கள் என்றார். அடியவரும் அம்மையாரும் ஒரு திசையிலும் இயற்பகையார் ஒரு திசையிலும் சென்றனர். எவ்வித கவலையோ துன்பமோ இன்றி போகின்ற இயற்பகையாரை கண்ட அடியவர் வியந்து சொன்னார். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் அவரின் பற்றற்ற உள்ளத்தை பாராட்டுகிறார். இயற்பகை முனிவா, நீ வா என குரல் கேட்டு திரும்பினார் இயற்பகையார். பெருமான் வானில் வெள்ளி விடை மீது தோன்றி துணையோடு நலமுடன் வா என அருள் புரிந்தார். எந்த சூழ்நிலையிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் இருந்ததால் இயற்பகை நாயனார் வரலாற்றில் இடம்பெற்றார். அடுத்ததாக இடங்களி நாயனார். கொடும்பாளூர் என்ற ஊரில் இடங்களியார் பிறந்தார். ஆதித்த சோழன் மரபில் வந்த மன்னராவார். சைவ நெறியையும் தர்ம நெறியையும் பேணி பாதுகாத்தார். திருக்கோவில்களுக்கு வேண்டிய பணிகளை செய்தார். அடியவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து வந்தார். அந்த ஊரில் சிவனந்தன் என்ற அடியார் மகேஸ்வர பூசை செய்து அடியவர்களுக்கு அமுது செய்து வந்தார். ஒரு நாள் அதற்கான பொருள் இல்லாமையால் என்ன செய்வது என தடுமாறினார். மன்னர் இடங்காளியார் பண்டாத்திரத்தில் நிறைய நெல் மூட்டைகள் உள்ளது என தெரிந்து அதை திருட முடிவு செய்தார். திருடுவதை தவிர வேறில்லை என்ற நிலையில் நடு இரவில் பொக்கிஷ அறையில் புகுந்து நெல் மூட்டைகளை திருட முயற்சித்தார். வீரர்களிடம் மாட்டிக்கொண்டார். மன்னன் முன் நிறுத்தப்பட்டார். உம்மை பார்த்தால் திருடுவதை தொழிலாக கொண்டவன் போல் இல்லை.
எதற்காக இவ்வாறு செய்தீர் என்கிறார் மன்னர். அடியார் மன்னனிடம், தான் அடியவர்க்கு மகேஸ்வர பூஜை செய்திட போதிய பொருள் இல்லாததால் திருட வந்தேன் என்றார். மன்னன், இவரல்லவா எனக்கு பொக்கிஷம், வேறு பொக்கிஷம் எதற்கு என தன் பண்டாத்திரத்தை திறந்து, உங்களுக்கு எவ்வளவு நெல் பொன் பொருள் வேண்டுமோ அனைத்தையும் எடுத்து சென்று தொண்டு செய்யுங்கள் என்றார். மற்ற அடியவர்களும் வேண்டியது பெற பறையறிவிப்பு செய்தார். பல ஆண்டுகள் அடியவர் தொண்டு செய்து இறைவனடி சேர்ந்தார். இவ்வாறு இறை தொண்டே தமது தொண்டாக செஞ்ச இடைக்காலி நாயனார் 63 நாயன்மார்களில் மன்னராக இருந்தும் அடியாராய் இணைத்து கொள்ளப்பட்டார். நன்றி.